வெயில் காலம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வத்தல் வகைகள். அதில் இன்றைக்கி நம்ம கோவக்காய் வத்தல் 2 விதமாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 விதமாக செய்ய போகிறோம் கோவக்காய் வத்தல். அதுக்காக நான் ஒவ்வொரு கிலோவாக தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் ஒரு பால் மாதிரி இருக்கும், அதை நல்லா ஒரு 4-5 தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. கோவக்காயில் மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணிவிட்டு இதை நீட்டாக வாக்கில் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2ஆவோ 4ஆக கூட கட் பண்ணலாம். நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீட்டாக வாக்கில் இந்த 1 கிலோவை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 1 கிலோவை கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை 2ஆவோ 3ஆவோ கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த 1 கிலோவையுமே நான் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் 2 கிலோ அளவில் கோவக்காவை 2 விதமாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ முதல்ல இந்த நீட்ட வாக்கில் உள்ள கோவக்காவை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம முதல்ல இதில் மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். முதல்ல உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தூள் உப்பாகவே ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு வேண்டாம், அது அங்கங்கே தங்கிடும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பொரியலுக்கு எந்த அளவுக்கு போடுவீங்களோ அதே மாதிரி போடுங்க. வத்தலுக்கு தானேன்னு எக்ஸ்ட்ரா போட வேண்டாம். இந்த உப்பே சரியாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக தெரிஞ்சால் நீங்கள் பொரிச்ச பிறகு கொஞ்சமாக தூவிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 கிலோவுக்கு 3 ஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காரம் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும், அதனால் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடி போகிறதுனால இந்த கோவக்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வத்தல். நெக்ஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தட்டு வச்சுருங்க, இட்லி தட்டை. இந்த தட்டு மேலே நம்ம அந்த கோவக்காவை கொட்டிடலாம். இந்த மாதிரி நல்லா பரப்பனாப்பில் கொட்டி விடுங்க. இதை வந்து ஆவியில் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த கோவக்காய் வேகிற டைம் பார்த்திங்கன்னா 15 நிமிஷம், ஒரு 3/4 வாசி அளவுக்கு இந்த கோவக்காவை வேக வச்சு எடுத்துக்கணும். முழுசாகவும் வேகக்கூடாது. இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 15 நிமிஷம் கழித்து நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த காயோட கலர் இந்த அளவுக்கு மாறணும். இதை வெந்திருக்காங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு கத்தி வச்சு செக் பண்ணுறேன். நைஸாக அப்படியே இறங்கி வருது. ஒரு 3/4 பாகத்துக்கு இந்த கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நல்லா ஆற விட்டுடலாம். இதை ஆறுறதுக்குள்ளே கோவக்காவிலே இன்னொரு வகையான வத்தல் செய்யலாம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு நான் ஒரு மண் சட்டியை வச்சுருக்கேன். இந்த மண் சட்டியில் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம 1 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்திங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ண கோவக்காவை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். இந்த தண்ணியிலேயே அது நல்லா வற்றி வேக விட்டு எடுத்துக்கணும். தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் 1 கிலோவுக்கு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் வெந்து வர்றதுக்கு. இப்போ இந்த கோவக்காவுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வேக வைக்கிறதுனால உப்பு கரைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா காரம் கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியிலேயே இந்த கோவக்காவை வேக வச்சு வத்த விட்டு எடுத்துக்கலாம். இது வேகிற டைமும் 15 நிமிஷம்தான். அந்த கோவக்காயில் இருக்கிற அந்த க்ரீன் கலர் நல்லா ஒரு லைட்டான க்ரீன் கலருக்கு மாறி வரணும். அந்த அளவுக்கு வேக விட்டால் போதும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஒரு மிதமான தீயில வச்சு வேக விடுங்க. நல்லா வெந்து வந்துடும் ஒரு 3/4 வாசி அளவுக்கு. இப்போ 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த க்ரீனாக இருந்த அந்த கோவக்காய் லைட் க்ரீனாக மாறி வந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணியுமே நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் அந்த சத்துக்கள் எல்லாமே இந்த கோவக்காயில் இருக்கும், வேஸ்ட் ஆகாது. அந்த தண்ணியை வடிகட்டிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற சத்துக்கள் போயிடும், டேஸ்ட் இருக்காது. கோவக்காவும் 3/4 வாசி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையுமே நல்லா ஆற விட்டுக்கலாம். தண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா வேக வச்ச கோவக்காவும் நல்லா ஆற விட்டுருக்கோம். அதே மாதிரி இட்லி தட்டில் வேக வச்சதும் நல்லா ஆறி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம காய விட்டுக்கலாம். நான் மொட்டை மாடியில் ஒரு பிளாஸ்டிக் கவர் விரிச்சிருக்கேன். அதில் வந்து இந்த 2த்தையுமே நம்ம கொட்டி நல்லா ஆற விட்டுக்கலாம். கோவக்காய் நல்லா ஆறின பிறகு தான் நான் பிளாஸ்டிக் கவரில் சேர்த்துருக்கேன். நீங்கள் கவர் அப்படி இல்லைன்னா காட்டன் துணி விரிச்சிக்கலாம். இல்லைன்னா தட்டு, பெரிய தட்டு இருந்தால் அதுலேயுமே நீங்கள் இதை கொட்டி ஆற விட்டுக்கலாம். நல்லா நல்லா பரப்படாப்பில் காய வைங்க. காய் ஒன்றோட ஒன்று சேராமல் தனித்தனியாக போட்டு காய வச்சிங்கன்னா டக்குன்னு காஞ்சிரும். இந்த கோவக்காய் வத்தலை நல்லா காஞ்சி வர்றதுக்கு 2-3 நாளாவது ஆகும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 2 நாள்லேயே இந்த காய் நல்லா காஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு. நல்லா சுருங்கி வர்ற அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் மறுநாள் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஒரு நாள் நல்லா முழுவதுமாக காஞ்சி மறுநாள் பாருங்கள் பாதி அளவுக்கு காய் நல்லா சுருங்கி வந்திருக்கு. இது இன்னுமே நல்லா சுருங்கி வரணும். இன்னும் ஒரு நாளைக்கு நான் காய வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வத்தை நல்லா காஞ்சி ரெடியாக இருக்குது. 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி காய வச்சு எடுத்தால் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இது கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும்.
லைட்டாக ஈரப்பதமாக இருந்தால் இடையில நீங்கள் வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வத்தல் இட்லி பாத்திரத்தில் வேக வச்ச வத்தலும் பாருங்கள் எந்த அளவுக்கு சுருங்கி வந்திருக்கு அப்படின்னு. பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வத்தல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை பொரித்தோம் அப்படின்னா பழையபடி காய் எந்த அளவுக்கு பெருசாச்சோ அந்த அளவுக்கு இது நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ நம்ம பொரித்து பார்க்கலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். கொஞ்சமாக வத்தல் போட்டு ஒரு மிதமான சூட்டில் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கோவக்காய் இருக்கும்போது எந்த சைஸில் இருந்ததோ அந்த அளவுக்கு எலும்பி வரும். நல்லா கோல்டன் ப்ரௌனாகவே இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வெயில் நேரத்தில் பழைய சாதம், கூழ், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த வத்தல் ஒன்று இருந்தால் போதும், திருப்தியாக சாப்பிட்றலாம். பொரியல் செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இதை பொரித்து வச்சுருங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் வத்தல் 2 விதமாக செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.